ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சூழ்ச்சி வலை. ஸோ எல்லாத்தோட லைஃப்லேயும் யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க. நம்ம அதில் தெரியாமலோ பயங்கரமாக மாட்டியிருப்போம். ஸோ அதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு கவிதையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நான் ரொம்ப வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூழ்ச்சிகள் பல வடிவில், பல கோணங்களில், பல திருப்பு முனைகளில் அனைவரின் வாழ்விலும் வந்து போகிறது. இருப்பவர், இல்லாதவர், ஏழை என எதையும் பார்க்காமல் வருவது சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி செய்பவர்களுக்கு ஏன் செய்கிறோம் என்று சற்று உணர்ந்தால் போதும், செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் பேராசை அவர்களின் கண்ணை மறைக்கிறது. ஈவு இரக்கம் எதையும் யோசிப்பதில்லை. அவர்களின் எண்ணம் நிறைவேற்றும் என்பதற்காக பலரின் வாழ்க்கையை அழித்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சூழ்ச்சியால் பல பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகின்றது. அவள் நம்பிய நெருங்கிய உறவுகளை அவளை பல சூழ்ச்சியில் சிக்க வைத்து விடுகிறது. பாவம், அவள் என்ன செய்வாள்? போராடுவாள், அழுவாள். அதை தவிர அவளுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது என்பதற்காக தொடர்ந்து அவளை பல சூழ்ச்சி வலைகளில் சிக்கி விடுகின்றாள். மீண்டு வர முடியாமல் இறுதியில் தன் உயிரை மாய்த்து கொண்ட 1000 பெண்களின் கதைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெண்களே, முடிந்தவரை உங்கள் வாழ்க்கையில் யாரையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் சூழ்ச்சி செய்பவர்கள் தூரத்தில் அல்ல, உங்கள் அருகில், உங்கள் பக்கத்தில். நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களாகவே உண்டு. எனவே சூழ்ச்சி என்பது பெரிய மாயவலை. சிக்கி விடாதீர்கள். சூழ்ச்சி வலை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் சிக்கி கொண்டிருப்பீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பீர்கள். அங்கு மனம் உடைந்து அழுதோ புலம்பியோ போராடியோ உங்களின் வலைப்பின்னல்களை அதிகப்படுத்தி விடாதீர்கள். கவனமுடன் இருங்கள். சூழ்ச்சிக்காரர்களுக்கு உங்களின் இந்த எண்ணம் மட்டுமே தேவைப்படுகிறது. அங்கு போராடி எந்த பலனும் இல்லை. கவனமுடன் இருங்கள். எப்படி அந்த சூழ்ச்சி வலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று சற்று சிந்தியுங்கள். இல்லையென்றால் அந்த சூழ்ச்சி வலையை ஒப்புக்கொண்டது போல் அவர்களை நடித்து ஏமாற்றி சற்று அங்கிருந்து விலக பாருங்கள். இல்லையெனில் அந்த கயவர்கள் உங்களை அந்த வலையில் இன்னும் பின்னி சிக்க வைத்து விடுவார்கள். மீண்டு வர முடியாமல் புலம்பி என்ன பயன்? உங்களை நம்பியிருப்பவர்களை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் கவனமுடன் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பு. இல்லையென்றால் என்ன கதி? சற்று சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் திவ்யா.